4வது வசனத்தின் பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாய், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எக்கோ வேண்டாம், கொஞ்சம் எக்கோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. போதும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் சொல்லுது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். கடைசி காலத்தின் நிகழ்வுகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே உலகத்திலே சாத்தான் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிற ஒரு காலத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அதிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம்தான் சாத்தான் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இன்னும் வருகிற நாட்களிலே சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாய் வெளிப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேத்துக்கு ஒரு கருத்தரங்குக்கு போயிருந்தோம். அந்த கருத்தரங்கில் அவங்க பேசின ஒரு விதம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா சட்ட திட்டங்களும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரையும் அடிமையாக்கத்தக்க விதத்தில், குறிப்பாய் தேவனை அறிந்தவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அடிமையாக்கத்தக்க விதத்தில் இந்த உலகத்தில் சட்ட திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாது. நாம் அநேக அவைகளை அறியாமல் இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாமலே நம்ம மேல டார்கெட் பண்ணி அநேக சட்டங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் கிறிஸ்தவத்தை மெயினாய், கிறிஸ்தவத்தை மையமாய் வைத்துதான் அனைத்து சட்டங்களும் திருத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்களை மையமா வைத்துதான் அனைத்து பிரச்சனைகளும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லா பிரச்சனையின் முடிவிலும் யாரை வந்து தாக்குவார்கள் என்றால் கிறிஸ்தவர்களை தான் தாக்கப் போகிறார்கள். எல்லா பிரச்சனையின் முடிவிலும் கடைசி காலத்தில் உபத்திரவம் யாருக்கு வரப்போகிறது என்றால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு. வஞ்சகத்தின் மூலமாய், உபத்திரவங்கள் மூலமாய் கிறிஸ்தவர்கள் நசுக்கப்பட போகிற கடைசி காலத்தில் வருகிறோம். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை எந்த விதத்திலும் வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பல வஞ்சிக்கிற காரியங்களை வேதத்தில் நம்ம தியானித்தோம். எப்படியெல்லாம் சாத்தான் வஞ்சிப்பா, எப்படியெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையிலே அவன் செயல்படுவான் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், அதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 22வது வசனத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு 1:22 சொல்லுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்தது வஞ்சகம் எங்க இருந்து உண்டாகிறது அப்படின்னா, வஞ்சகம் யாரிடத்திலிருந்து உண்டாகிறது, வஞ்சகம் எந்த வழியாய் வருகிறது என்றால் அது நம் மூலமாய் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வஞ்சகம் என்கிறது வேறு விதத்தில் உண்டானதை பார்த்தோம். வஞ்சகம் என்பது சாத்தான் மேலும் உண்டானதை பார்த்தோம். வஞ்சகம் என்பது மனிதர்கள் மூலமாய், சட்ட திட்டங்கள் மூலமாய், உலகத்தின் காரியங்களினால் உண்டாகிறது. ஆனா சாத்தான் கடைசியா இன்னொரு காரியத்தையும் பயன்படுத்த விரும்புகிறார். யாரை தெரியுமா? என்னை வஞ்சிப்பதற்கு என்னையே பயன்படுத்துகிறார். உங்களை வஞ்சிப்பதற்கு உங்களையே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக போகிறது. அதை தான் இந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடிகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1:22 அது யாக்கோபு எழுதினவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு. மற்றவர்களை வஞ்சிக்கிறோம், மற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், மற்றவர்களை குழியில தள்ளுகிறோம். ஆனால் நம்மவே கண்ணை கட்டிட்டு நம்மவே குழியில விழுவோம் என்றால் அதுதான் பெரிய வஞ்சகம். எல்லாவற்றிலும் ஏமாற்றப்படுகிற ஒரு பெரிய வஞ்சகத்தை சாத்தான் நம்ம வச்சு செய்ய போகிறார். அதை குறித்து இந்த வேதத்திலே சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இங்க வஞ்சிக்கிறதன் முதல் காரியம் மனிதனே அல்லது தன்னைத்தானே கொலை செய்வதற்கு சமானம், தன்னைத்தானே அழிப்பதற்கு சமானம், நம்மவே கண்ணை கட்டிட்டு குழியில விழுறதுக்கு சமானம். இங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இந்த இடத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயம் என்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நாவு என்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன். உங்க இருதயத்துல ஒரு தவற திருப்பி 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 சரி 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 சரின்னு சொன்னீங்கன்னா உங்க இருதயம் சரின்னு
சொல்லும். உங்க இருதயத்துல ஒரு தப்பு அப்படிங்கறத தோன்றத நீங்க மாத்தி 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 இல்ல இது சரிதான் 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க இருதயம் சரி என்று சொல்லும். ஏன்னா ஒரு மனிதனுடைய தீர்மானம் எங்க இருந்து உண்டாகிறதுனா இருதயத்துக்குள்ள இருந்தா உண்டாகிறது. நீங்க ஒரு காரியத்தை செய்கிறீங்க, நான் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் உயரணும், இப்படித்தான் படிக்கணும், இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் செய்யணும், இவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்கன்னு பாருங்க. அந்த தீர்மானம் எங்க இருந்து உண்டாகுது தெரியுமா? உங்க இருதயத்திலிருந்து உண்டாகிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னுடைய மனதின் தீர்மானம் தான் கடைசி வரைக்கும் எனக்குள்ளே சரியா இருக்கும். நான் என்ன என் மனசுல நினைக்கிறேனோ, என்ன என் மனசுல தீர்மானிக்கிறேனோ அதை கடைசி வரைக்கும் என்னால கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி என்னுடைய இருதயத்துக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இப்ப இங்க தான் பிரச்சனை உண்டாகிறது. அவன் சாத்தான் எதை யூஸ் பண்றானா? இருதயத்தை தொட ஆரம்பிக்கிறார். இங்க யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார். அமை தேவ பக்திக்கும் அமை இருதயத்துக்கு சம்பந்தம் இல்ல, பரிசுத்தத்துக்கு இருதயத்துக்கு சம்பந்தம் இல்ல, ரட்சிப்புக்கு இருதயத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? எண்ணினால். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை எண்ணும் போது என்னுடைய இருதயம் அக்செப்ட் பண்ணிரும். நீ பரிசுத்தவான் தான், அவ்வளவு பேரும் பாவி, நீ மட்டும்தான் பரிசுத்தவான், அவ்வளவு பேரும் துரோகி, நீ பரிசுத்தவான். ஆமென். அவ்வளவு பேர் நரகத்துக்கு போவாங்க, நீ போக மாட்ட, நீ என்ன பாவம் செஞ்சாலும் போக மாட்ட அப்படிங்கறத என்னுடைய இருதயம் எனக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் என்னுடைய இருதயம் என்னை நடத்தும். அல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது, நம்ம இருதயத்தை வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் இன்னொன்னு பயன்படுத்துறா, நம்முடைய நாவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய நாக்குக்கு நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப ஜாயிண்ட் இருக்கிறது பாருங்க. நீங்க நாக்கில என்ன சொல்றீங்களோ அது அப்படியே போய் உங்க இருதயத்துல விழும். இருதயத்துல என்ன இருக்கிறதோ அது அப்படியே உங்க நாக்கில வரும். ரெண்டுக்கு கனெக்ட் உண்டு. இயேசு சொன்னாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க யாக்கோபு சொல்றாரு, ஆமே, நாவை கண்ட்ரோல் பண்ணாம, நாவை அடக்காம இருந்தா இருதயம் வஞ்சிக்கப்படும், இருதயத்துக்குள்ளால இந்த வஞ்சகம் உள்ள போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தீர்மானத்தை உருவாக்கி தீர்மானத்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறது, தீர்மானத்தை நமக்குள்ளாலே உருவாக்குகிறது என்ன தெரியுமா? நம்முடைய நாவு. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய நாவுக்கு பயங்கரமான பவர் இருக்கு அப்படின்ட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இருதயத்துல தீர்மானம் பண்ணுகிற பவர் இருக்கிறது போல நாக்குல உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பவர் உங்க வாயில வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய தீர்மானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவன் என்ன அப்படின்னா 18வது அதிகாரம் 21வது வசனம், 18வது அதிகாரம் 21வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பைபிள் நமக்கு சொல்லுது, மரணம் பிளஸ் ஜீவன் ரெண்டுல எது வேணாலும் நம்ம எங்க இருந்து உண்டாகிறது அப்படின்னா நாவில உண்டாகிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. உங்க நாக்குல நீங்க பேசுகிற வார்த்தையில நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், இருதயத்துக்கு நாக்குக்கு ரொம்ப கனெக்ட் இருக்கு. இது எடுத்து விசுவாசத்தை சொல்லும்போது விசுவாசத்தை நாக்கு பேசும், நாக்கு விசுவாசத்தை பேசும்போது அதே வார்த்தையை உள்ளுக்குள்ளாடி உறிஞ்செடுக்கும் இந்த இருதயம். நீங்க நாக்கில என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் உங்க இருதயத்தின் திட்டமாய் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் நாவை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. நீங்க வாயில சொல்லக்கூடிய பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதை நீங்க பாப்பீங்க. ஆமென். வாயில சொல்லக்கூடிய தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னா நடக்கும். ஆமென். நீங்க அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாயை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். தன் நாவை அடக்காமல் இருக்கிற மனிதன், ஆமென், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருதயத்தை வஞ்சிக்கிறான். உலகத்துல பெரிய எதிரி அப்படின்னு சொன்னா நமக்குள்ள பல எதிரிகள் உண்டு. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. இருக்கீங்களா பிள்ளைங்க எல்லாரும்? அல்லேலூயா. நமக்குள்ள பல எதிரிகள் உண்டு. ஆமே, அதை எதிரியில ஒன்னொன்னா சொல்லணும்னா நிறைய இருக்கு. அதுல நம்ம கண்ணு ரொம்ப எதிரி நமக்கு. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம பல நேரம் கவிழ்த்து போடுகிறதே நம்முடைய கண்ணு தான். அதை குறிச்சும் பைபிள் எழுதி இருக்கிறது. இரண்டாவது பெரிய எதிரி, அதுக்கு மேல ஒரு எதிரி தான் நம்முடைய நாவு. ஏன்னா யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபு எழுதின நிருபம், அதிலே நீங்கள் 3வது அதிகாரத்தை திருப்புங்கள். 3வது அதிகாரத்தை
அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் போது அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நீங்க 8வது வசனம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அல்ல தொடர்ந்து நீங்க வாசி பாருங்க 11, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, துதித்தலும் 10வது வசனம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க கூடாது. பைபிள் நமக்கு சொல்லுது, நாக்கு பெரிய நரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலையும் கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்று 6வது வசனம் சொல்லுது. நம்ம வாய் என்கிறது ரொம்ப டேஞ்சரானது, நம்முடைய நாக்கு என்பது ரொம்ப டேஞ்சரானது. நமக்கு வர வேண்டிய பல ஆசீர்வாதத்தை இந்த நாக்கு தடுக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய பல நன்மைகளை இந்த நாவினால நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளினால அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய அற்புதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் கிளம்பினதிலிருந்து, எகிப்திலிருந்து கிளம்பினதிலிருந்து அவங்க வாயில வந்த வார்த்தை எல்லாம் முறுமுறுப்பு 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 முறுமுறுப்பு, திருப்பி 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 பண்ணி கடைசியில ஒரு நாள் அங்கிருந்து கிளம்பின ஒருத்தனையும் அந்த கானானுக்கு போக விடாதபடி இந்த நாவு அவங்களை தடுத்தது. ஏன்னா இவங்க வாயிலிருந்து புறப்பட்ட முறுமுறுப்பினாலே கர்த்தர் இவர்களை சபித்தார், கர்த்தர் இவர்களை அழித்தார், கர்த்தர் இவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போட்டார். வேதம் சொல்லுது, நாவு ரொம்ப டேஞ்சருங்க. நீங்க எவ்வளவு தூரம் நாவை கண்ட்ரோல் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க வாழ்க்கையில செழித்திருக்கலாம், வாழ்க்கையில உயர்ந்திருக்கலாம். அதனால வாய் இருக்கு என்பதற்காக எப்படியும் பேசி விடாதீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், பிரசங்கி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிரசங்கி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன்னுடைய மாம்சத்தை 5வது அதிகாரம், பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பிரசங்கி 5:6 சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதருக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தை கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். பைபிள் அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு. இவ்வளவு பெரிய மனுஷன் 7 அடி 8 அடி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் இருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய ஆட்களையும் இத்தனோண்டு நாக்கு கொடுத்துரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன், கோலியாத்து மாதிரி பெரிய மனுஷனை உள்ளுக்குள்ள கிடக்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா, எலும்பில்லாத நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அதுக்கு எலும்புன்னு போடல ஆண்டவர், ஸ்தோத்திரம். அதனால எப்பக்கத்திலும் சொல்லணும். அல்லேலூயா, யார்கிட்ட எப்படி வேணாலும் பேசும், என்ன வேணாலும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச வைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் தெரியுமா? இங்க எழுதப்பட்டிருக்கிறது, புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. ஐயோ, தெரியாம பேசிட்டேனே, தெரியாம சொல்லிட்டேனே, நான் சொல்லாம இருந்திருக்கலாமே, இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன் கடவுளே அப்படின்ட்டு கண்ட்ரோல் இல்லாம சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை. நாக்கு செஞ்ச வேலைக்கு நம்ம கை பிரச்சனைக்கு மாட்டுது. அல்லேலூயா, நாக்கு பண்ணின வேலையில நம்ம கை பிரச்சனை மாட்டுது, நாக்கு பண்ண வேலையில நம்முடைய சரீரம் பிரச்சனையில மாட்டுது, நாக்கு பண்ண வேலையில நம்முடைய ஆத்மா ஆவி மொத்தமா நரகத்துக்கு போக போகுது. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நாவின் புறப்படுகிற வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 12வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை திருப்புங்க. அதுல எழுதப்பட்ட 36வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் சொல்லுகிறது. 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை, சும்மா பேசுறேன்யா, தமாசுக்கு பேசுறேன். அல்லேலூயா, சும்மா கொஞ்சம் ஜோக் அடிச்சது மாதிரி பேசுனேன், அது எத்தனை பேரை கொன்னுடுச்சுன்னு தெரியாது. சோத்திரம், அல்லேலூயா. சும்மா பேசுனேன், அநேகர் எத்தனை பேரை பாவத்துல தள்ளிச்சுன்னு தெரியல. சும்மா பேசுனேன், எத்தனை பேரை இருதயத்தை உடைச்சுன்னு தெரியல. சும்மா பேசுனேன், எத்தனை பேருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டது தெரியல. ஆனா எப்ப தெரியும் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளில தெரியும். நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் பிடித்து விட்டு சொல்லுவாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே
போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இங்க பைபிள் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நாவிலே பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நாம கணக்கு கொடுத்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை நான் உங்ககிட்ட இல்ல பரவாயில்ல ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா சத்தியம் அப்படிதான் சொல்லுது, வார்த்தை ஒரு நாள் மாறுவதில்லை. பாஸ்டர் மாறுவாரு, பாஸ்டருடைய வார்த்தை மாறும், பாஸ்டருடைய வியாக்கியானம் மாறும், பாஸ்டருடைய தெளிவு மாறும், பாஸ்டருடைய புரிந்து கொள்ளுதல் மாறும். ஆனா எழுதினவருடைய ஆவியானவருடைய புரிந்து கொள்ளுதலோ, ஆவியானவருடைய அழைப்போ, ஆவியானவர் செய்ய போகிற காரியங்களோ ஒரு நாள் மாறுவதில்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நாவை குறித்து ரொம்ப 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 கவனமாயிருங்க. நீங்க பேசுறது ஒருவேளை மனிதன் மறந்துடலாம், நீங்க பேசுறது நீங்களே மறந்துடலாம், நீங்க பேசுறது ஒருவேளை உங்களுக்கு தெரியாம யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம், அல்லது யாருமே அதை பற்றி கவலையே பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் விடுவதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுத்துதா? எல்லாருக்கும் தான் மொத்தமா. உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் நாவை குடிச்சதுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்ப கேட்கும் போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்க பேசுற விதங்கள் எப்படி இருக்கிறது, நீங்க பேசுறது உங்க இருதயத்தை வஞ்சித்து பேசுறீங்களா அப்படிங்கறத குறித்து கவனமா இருங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரத்துல சொல்லுகிறார், யாக்கோபு 1 சொல்லுகிறது, நாவை குறித்து கவனமா இருங்க. அதனால உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் பெரிய பரிசுத்தவான், இப்ப நானே என்ன சொல்றேனே, நான் நல்ல பாஸ்டர் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் நல்ல பாஸ்டர் தான், நல்லா தான் பேசுறேன், நல்லா தான் ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டு என்னுடைய நாக்கில இஷ்டத்துக்கு பேசிட்டு நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குளோரி குளோரி, நான் கர்த்தர் சொல்லுவாரு, குளோரி உன்னுடைய பக்தி எல்லாம் க்ளோஸ். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ பக்தி எப்படி இருக்குமா? பரலோகத்துக்கு போகாதுங்க. ஜெபம் பண்றது பரலோகத்துக்கு போகாது. ஜெபம் பண்றது ஆண்டவரிடத்துல கேட்காது. நம்ம நாவை அடக்காம தேவ சமூகத்துல நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த நாவுல உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் அங்க போய் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம குத்தம் சொல்லுகிற ஒரு ஆவி பரலோகத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு முன்னாடி ஒருத்தன் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கடைசி காலத்துல தான் அவன் தள்ளியிடப்படுவான் என்று வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க நாவை குற்றம் சொல்லுகிற பல ஆவிகள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் ஏற்கனவே நம்ம தியானித்தமான தெரியல, ஆனாலும் திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 12வது அதிகாரம், வெளிப்படுத்துற விசேஷம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 10வது வசனத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். ஏன்னா நம்மை குறித்து நம்ம பல நேரங்களிலே பல காரியங்களை பேசிட்டு ஜெபிப்ப வருவோம், பல காரியங்களை சொல்லிட்டு ஆராதிக்க வருவோம், பல காரியங்களை சொல்லிட்டு தேவ சமூகத்திலே காத்திருக்க வருவோம். ஆனா அங்க என்ன நடக்குது பாருங்க. 12:10 சொல்லுது, அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் தாழ தள்ளப்பட்டு போனார். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சொல்லுகிறவர், இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் ஒருத்தர் இருக்கான். பிசாசுனுடைய பிள்ளை ஒருத்தர் இருக்கா. பிசாசுனுடைய வம்சத்தை சேர்ந்த ஆவியை சேர்ந்த ஒரு குரூப் அங்க இருக்கு. அவன் சொல்லிட்டே இருக்கிறா, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஆராதிப்பீங்க, ஆனா அவன் தேவனுக்கு முன்பாக நின்று சொல்லுவான், கூட்டத்துக்கு வரும் முன்னாடி என்ன பேசினா தெரியுமா, கூட்டத்துக்கு வரும் முன்னாடி என்ன சொன்னா தெரியுமா, கூட்டத்துக்கு வரும் முன்னாடி என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தா தெரியுமா, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெபம் தடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு. இந்த அம்மா வரும்போதே என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அம்மா கிட்ட ஜெபம் பண்ண வந்த உடனே, எதுக்கு ஜெபம் பண்ண, ஐயா குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஆண்டவர் என்னாகும் புத்தகத்தை காட்டுறாரு. மோசைக்கு விரோதமா முறுமுறுத்த மனிதர்கள் காண்பிக்கும் போது அம்மாட்ட சொன்னேன், என்னைய பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா சொன்னா, இல்ல ஒன்னே தான் சொன்னேன். அல்லேலூயா. இனி சொல்ல மாட்டேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆவியானவர் சகலத்தை அறிந்திருக்கிறார். அதனால என்ன பேசுறோம் என்கிறத ஆவியானவர் அறிந்திருக்கிறார். கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேற ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கேயும் என்ன பத்தியே தான் சொல்லிட்டு இருக்காவ. நான் போய் பேசின பிரசங்கம் எல்லாம் குற்றம் சொல்லாத அவ்வளவு பேர் மாறி மாறி முடிச்சுட்டு சொல்றாங்க, இன்னைக்குதான் எங்களுக்கு நல்ல திருப்தியா இருக்கு. அல்லேலூயா. இனி சொல்ல மாட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள்
பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுங்க. கடவுளுடைய ராஜ்யம் அறிந்திருக்கிறது. நாம சொல்றோமே இல்லையோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு கொடுக்கறானே இல்லையோ, பல பேர் அங்க நின்று போட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவரே நீர் இவனுக்கு உதவி செய்ய முடியாது, நீங்க கண்ணீர் வடிப்பீங்க, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நீங்க கவலையோடு உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுவீங்க, ஐயோ எனக்கு இறங்குவே. நோ, கர்த்தர் சொல்லுவார் உனக்கு இறங்க போறேன்னு சொல்லும்போது எதிரி சொல்லுவா, நோ இவனுக்கு செய்ய முடியாது, இவனுக்கு செய்ய முடியாது, இவன் பேசின வார்த்தை தவறு, இவன் பேசின வார்த்தை தடை செய்யும், இவன் வார்த்தையின் நிமித்தமாய் கடவுளை நீ செய்ய முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க கர்த்தர் செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. யாருடைய குற்றத்துக்கு முன்னால் அவர் நிற்க மாட்டார், யாருடைய குற்றமும் அவர் அதை தாண்டி போக முடியாது. அதனால ஆண்டவன் நீதி உள்ளவர். அதனால கர்த்தர் சொல்ற குற்றம் சாட்டுகிறவர் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். கடைசி காலத்துல தான் அவன் தள்ளியிடப்பட போகிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் நான் சின்ன பிள்ளையா இருக்க என்ன விட்டுருவாரு நினைச்சிடாதீங்க, உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. வாலிபர்கள், ஐயோ நாங்க வாலிபத்தில் இப்படித்தாயே இருப்போம், ஜாலியா இருப்போம், அல்லேலூயா, சந்தோஷமா இருப்போம், நல்லா பேசி சிரிச்சிட்டு இருப்போம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சிரிங்க, பேசுங்க, சந்தோஷமா இருங்க, லிமிட்டோடு இருங்க, பரிசுத்தத்துல இருங்க. பரிசுத்தத்தை தாண்டி போயிருச்சுன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், பரிசுத்தத்தை தாண்டின எந்த வார்த்தைகளை யார் சொன்னாலும் சரிதான், அவைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்திலே கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, துதித்தலும் ஆராதிப்பதும் தேவனை மகிமைப்படுத்துவதுக்கு தான் இந்த நாக்கை தந்தார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. வேற எந்த ஜீவிக்கும் ஆண்டவர் இந்த நாக்கை கொடுக்கல, பேசுகிற வரம் அதை கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் தந்திருக்கு. ஏன்னு தெரியுமா? பிசாசு இருந்த இடத்துல நம்ம போய் அவரை ஆராதிப்பதற்காய். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்து நம்ம ஒரு காரியத்தை கூட தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வஞ்சகம், நம்மை வச்சு செய்யக்கூடிய சாத்தானுடைய வஞ்சகம் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அங்க எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அடுத்தது ஒரு வஞ்சகம், சாத்தான் பயன்படுத்துகிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:11 சொல்லுது, வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போ, கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நீங்க சம்பாதிக்கிறது, வஞ்சகமாய் நீங்கள் பிரயாசப்படுகிறது, அதத்தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பு இன்னொன்னு சொல்லுகிறது, கைப்படாய் சேர்க்கிறவனோ அப்படின்னா பிரயாசப்பட்டு கை வேலைகளாய் செய்கிறவனுடைய அவனுடைய ஆசீர்வாதம், அவன் விருத்தி அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:17 வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:17 சொல்லுது, வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கோ, பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தை நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். சாத்தான் அடுத்தது பயன்படுத்துகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? வஞ்சனை அப்படிங்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வஞ்சனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வஞ்சனை அப்படின்னா, பொருட்களினால் உண்டாகிற வஞ்சனை. வஞ்சனையாய் தேடி செய்ய வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும் என்கக்கூடிய எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து தேவையில்லாதவைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை நமக்கு கொண்டு வந்து நேர்வழியாய் சம்பாதிக்க வேண்டியதை பக்க வழியாய் சம்பாதிக்க வைப்பான். அல்லேலூயா, சோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நேரா உங்களுக்கு எவ்வளவு வரணுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம் வாங்கிட்டு பணத்தை கொண்டு வந்துட்டு மிதிப்பாங்களா, அப்பாலே போய் சாத்தானே, அப்பாலே போய் சாத்தானே, அப்பாலே போய் சாத்தானே. அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்கிட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. சாத்தானை கொண்டு எப்படி சூப்பர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னு தெரியல. சோத்திரம். அல்லேலூயா. உங்க சம்பாதித்தது, நீங்க உங்க கை செஞ்ச அதனுடைய பலன் உங்களுக்கு சாபம் அல்ல. அல்லேலூயா. அதை கீழே போட்டு மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டியது எது இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு தீமை அல்ல. அதுக்காக நீங்கள் பிரயாசப்படுவதும் அதற்காக நீங்கள் போராடுவதும் தப்பல்ல. அல்லேலூயா. எனக்கு வேண்டிய வருமானத்தை எனக்கு கொண்டு வாங்கன்னு அரசாங்கத்திட்ட போராடுற அது தப்பு கிடையாது, பண ஆசை கிடையாது. அது என்னுடைய
உரிமை, அது எனக்கு வர வேண்டியது. ஆனா எனக்கு வர வேண்டியது அல்லாத ஒன்றை நான் என் கைகளினாலேயோ என்னுடைய நினைவுகளினாலேயோ என் செயல்பாடுகளினாலோ பெற்றுக்கொண்டேன் என்றா, அதைத்தான் இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, வஞ்சனையாய் கொண்டு வந்த பொருள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. இங்க ஆண்டவர் சொல்ற, தேவையில்லாம நமக்கு என்ன பொருள் வருதோ அவைகள் எல்லாம் நமக்கு நன்மையை கொண்டு வராது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போ, கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு நியாயமா வர வேண்டியது எது இருந்தாலும் நீங்க இயேசுவிடத்துல கேட்கலாம், இல்ல மனிதனிடத்துல எங்கெல்லாம் கேட்கணுமோ அங்கெல்லாம் கேட்டு வாங்கலாம், தப்பே கிடையாது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. அது பண ஆசையும் கிடையாது, அது உங்களுக்கு பாவமும் கிடையாது, அது நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். ஆனா எனக்கு இல்லாத ஒன்றை நான் தேடுவேன் என்றா, இங்க பிசாசு எங்க பிளான் பண்றான் தெரியுமா? நமக்கு வர வேண்டியது அல்லாம வேற வழியா கொண்டு வரக்கூடிய சில ஆசைகள், சில எண்ணங்களை கொண்டு வந்து நம்ம மாட்டி விட பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம். அதிலே நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது நாகமான் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நாகமான் என்கிற ஒரு மனிதன் குஷ்டரோகியா இருக்கிறார். அவன் எலிசா கிட்ட வர்றான். எலிசா கிட்ட வந்து சுகமடைந்தவுடனே எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறார். அவனுடைய பெயர் கேயாசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதுல தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 21வது வசனம் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவர் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்து அவன்கிட்ட சில காரியங்களை கேட்கிறார். கேட்டுட்டு வரும்போது அவன் கொண்டு வந்ததை எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இந்த எலிசா கிட்ட வரும்போது எலிசா கேட்கிறா 25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாய் நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியேன் எங்கும் போகவில்லை என்றார். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனிதன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கினவுடன் அமைதி திரும்புகிற போது, என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கு வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளை வாங்குகிறதுக்கு இது காலமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகி, பெரிய பெரிய படை தளபதி. அவன் நிறைய பொருட்களோடு வர்றான். யாரை பார்க்க வர்றான்னா எலிசா பார்க்க வர்றான். ஈஸியான வேலை முடிச்சு அவன் ஒரே யோர்தான்ல முங்கிருன்னு சொன்னால் முழுகி எழும்பின உடனே சரியாயிருச்சு. போகும்போது திருப்பி வந்து, எனக்கு நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும் அவ்வளோ ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது அவன் சொன்னா, நோ வேண்டாம், நீ போயிரு அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கார கேயாசி பின்னாடியே போய் அவளத்தை வாங்கி ஒளிச்சு வச்சுட்டான். இப்பதான் பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு பின்னாடி போகும்போது எலிசா அவனை பார்த்து சொல்றாரு, என் மனம் உனக்கு பின்னாடியே வருது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. பக்கத்துங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தப்பு செய்யும் போதெல்லாம் சொல்லுங்களா, ஐயாமாரு பின்னாடி பிடிச்சிங்களா? நீங்க தப்பு செய்யும் போதெல்லாம் இயேசு உங்க பின்னாடியே வர்றாரு. தேவ ஆவியான உங்க பின்னாடியே வர்றாரு. தேவதூதர் உங்க பின்னாடியே வர்றாங்க. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அந்த மனம் பின்னாடி வந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுது 27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடிக்கும் என்றால், உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டு விலை கொடுத்து வாங்கினான். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? எலியாவுக்கு அப்புறம் எலிசாவுக்கு அப்புறம் கேயாசி. அல்லேலூயா. தீர்க்கதரிசி யார் தெரியுமா? எலியாவுக்கு அப்புறம் எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செஞ்சா. எலிசாவுக்கு அப்புறம் யார் வரணும் தெரியுமா? இந்த கேயாசி. ஆனா இவன் எப்படி போறான்? நம்ம அநேக நேரங்களில் தவறாய் சில காரியங்களை செய்கிறதுனால உலகத்தின் ஆசீர்வாதங்களை கெடுத்து, தேவ ராஜ்யத்தின் அழைப்பையும் கெடுத்து, பரலோகத்தையும் கெடுத்து, எல்லாத்தையும் குட்டிச்சோறாக்கிட்டு கடைசியில ஒண்ணுமில்லாம நிக்கிறோம். அதுவும் நிக்காது. அல்லேலூயா. அநியாயமா வந்தா எந்த பொருளும் நிக்காது. நம்ம வாங்கி சாப்பிடவே மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் வச்சு அதை சாப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா நீங்க பாருங்க 2-3 தலைமுறையில ஒண்ணு இல்லாம போகும். இதுதான் உண்மை. அல்லேலூயா.
ஆனா எத்தனை பேரை பார்த்துருக்கு, எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும், எப்படியோ சம்பாதிச்சு யாரையோ கொலை செய்து ஏமாத்தி வாங்கி சம்பாதிச்சதெல்லாம் பிள்ளைகள் 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 காலத்துல நாசமா ஒண்ணு இல்லாம போயிருது. ஏன்னா கடவுள் விடவே மாட்டார். அல்லேலூயா. அவனுடைய கூக்குரல் தேவ சமூகத்துல போகும். அநியாயமாய் பிடிக்கிறவனுடைய அந்த 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 காசு தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று யாக்கோபு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனம். அதில் எழுதப்பட்டிருக்கு, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எங்க போயிருச்சு? அங்க போயிருச்சு. பிரைஸ்லாம். அப்ப அங்க போனதுனால என்ன வந்துருச்சு? அங்க இருந்து பதில் வந்துருச்சு. அல்லேலூயா. கவனமா இருங்க. அடுத்த பொருள், அடுத்தவங்க பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு நியாயமா வர்றத நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. தேவையில்லாதது எனக்கு வர வேண்டாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையான ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாவுகளினால நம்ம என்ன பேசுகிறோம், நாவுகளினால் நம்ம என்ன சொல்லுகிறோம், எல்லாம் இயேசு பார்த்துட்டு இருக்காருங்க. நீங்கள் ஒரு 4 அறையில் நின்று கதவை பூட்டி ஜன்னலை பூட்டி எல்லாம் செல்ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பரலோகத்தில் பதிவாகிறது. ஹல்லேலூயா. நம்ம யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ரகசியமாய் பேசுறது கூட பரலோகத்தில் பதிவாகிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவா. நம்முடைய நாவு என்ன பேசுகிறது? தேங்க்யூலோ. உங்கள் நாவு பேசுகிற விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கிறதா? எத்தனையோ பேரை அவமானப்படுத்தி இருக்கிறதா? நமக்கு ஒரு இருதயம் இருக்கிறது போல் அவர்களுக்கு ஒரு இருதயம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியாமல் அநேக நேரம் நம்ம பேசுகிறோமே. அவருடைய இருதயம் உடையுமே, அவர்கள் வேதனைப்படுவார்களே, அவர்கள் கஷ்டப்படுவார்களே என்று பலர் நினைக்கிறது இல்லையே. அவருடைய இருதயத்தில் அவர்கள் அழுது புலம்புவார்களே அப்படின்னு நினைக்கிறது இல்லையே. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க புலம்புகிறதையும் அவங்க அழுகிறதையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் மாய் எனக்கு தப்பா சொல்லிட்டு என்று தேவனுக்கு முன்னாக சொல்லாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தூதனுக்கு முன்பாக செல்லாதே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, நம்ம பல நேரங்களை நினைக்கிற சும்மா பேசினேன், ஜோக்கா பேசினேன், அவ்வளவுதான், யார் என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் நம்ம நியாய தீர்ப்புக்கு போய்த்தாகணுமா? ஐயா, ஒரு நாள் போய்த்தாகணும். அன்னைக்கு தேவ சமூகத்துல நின்று தான் ஆகணும். அன்னைக்கு நம்ம சும்மா பேசின வார்த்தை தான் நமக்கு முன்னால நியாயம் தீர்க்குமே. நமக்கு முன்னால நின்று பரலோக ராஜ்யத்தை நமக்கு தடுத்தா நம்முடைய வேதனை எப்படி இருக்கும்? நாம் ஆண்டவரை தேடினவர்கள் தான், ஆராதித்தவர்கள் தான், ஆண்டவருக்காய் வாழ்ந்தவர்கள் தான், பல மணி நேரம் ஜெபித்தவர்கள் தான், உபவாசம் இருந்தவர்கள் தான். ஆனா என்னுடைய நாவினாலே நான் தேவ ராஜ்யத்தை இழப்பேன் என்று சொன்னா, என்னுடைய நாவினாலே நான் தேவனுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இழப்பேன் என்று சொன்னா, நாம் இவ்வளவு செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே, இவ்வளவு செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே. நான் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாவு நெருப்பு, நாவு நெருப்பு, அது வஞ்சகம் நிறைந்த உலகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வஞ்சகம் நிறைந்த உலகம். ஆமென். அதனால நம்ம பேசக்கூடிய காரியம் நம்முடைய ஆயுசு நாட்களை கொளுத்தீரும். அம்மா, கொளுத்தீரும், கொளுத்தீரும், கொளுத்தீரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆயுசை குறைச்சிக்கிட்டே இருக்குது நாம் என்று பைபிள் சொல்லுது. நாம் அநேக நாள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா நம்முடைய நாக்கினாலே நாம் அநேக நேரங்களிலே வாழ்க்கையின் நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் குறைக்கப்படுகிறது. கைகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. என்ன காரணம் தெரியுமா? நம்ம வார்த்தை, நம்ம தான் நினைக்கிறோம் இது பெரிய காரியமா நினைக்கிறோம். ஆனா பரலோகம் சொல்லுது, இல்ல, இது பெரிய காரியம். துதிக்குவதற்கும் ஆராதிப்பதற்கும் தேவனை மேன்மைப்படுத்துவதற்கும் விழுந்தவர்களை எழுப்பி விடுவதற்கும் அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக தான் நாவை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட எதற்குமே கொடுக்கப்படாதவைகள் மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்க காரணம், இந்த பேசக்கூடிய திறமை ஏன் மனிதனுக்கு கொடுத்தா? ஆண்டவரை ஆராதிப்பதற்காய், ஆண்டவரை உயர்த்துவதற்காய். ஆனா நம்ம ஆராதனையும் செய்கிறோம், உலகத்தின் காரியங்களையும் பேசுகிறோம், ஆராதனையும் செய்கிறோம், பாவத்தையும் பேசுகிறோம், இயேசுவை பற்றி பேசுகிறோம், கெட்ட வார்த்தையை
வசனத்தையும் பேசுகிறோம். ஆமே, கர்த்தருடைய பாடலையும் பாடுகிறோம், துர்ச்செய்தியையும் பேசுகிறோம். கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. தேவ ராஜ்யம் உங்களோடு இன்னைக்கு இடைப்படட்டும். ஆமே, நாம நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமே, நம்ம செஞ்ச எல்லா தவறுகளையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் முடிவு வரப்போகுது. ஆமே, இன்னைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கவில்லை என்றா, இன்னைக்கு நாம தேவ சமூகத்துல மனம் திரும்பவில்லை என்றா, இன்னையிலிருந்து நம்ம செய்யக்கூடியவைகளும் அதோடு கூட சேரும். இன்னையிலிருந்து நம்ம செய்யக்கூடியவைகளும் அதோடு கூட இணைந்து நம்முடைய தேவ பக்தியை வீணாக்கி கொண்டிருக்கோம், ஆராதனைகளை வீணாக்கி கொண்டிருக்கோம், ஜெப நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கோம். ஜெபிப்போம், ஆராதிப்போம், உபவாசம் பண்ணுவோம், தேவ சமூகத்துல காத்திருப்போம். ஆனா பதில் வராது, பதில் வராது. பதில தடுக்கிறதுக்கு அங்க பிசாசினுடைய ஆவிகள் சொல்லிட்டு இருக்கிறது, நோ நோ, கொடுக்க முடியாது ஆண்டவரே, கொடுக்க முடியாது ஆண்டவரே. உபவாசம் இருந்தது உண்மைதான், 40 நாள் உபவாசம் இருந்தது உண்மைதான். அவன் இரவு பகல தண்ணி குடிக்காம இருந்தது உண்மைதான். ஆனா நாவு சரியில்லையே, நாவு சரியில்லையே. பேசின வார்த்தைகள் எல்லாம் அங்க கேட்ச் பண்ணப்படுகிறது. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுறது ஆண்டவருக்கு பிரியமா? பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசுறீங்களா, இல்லது அநேகரை கவிழ்த்து விடுகிறது மாதிரி பேசுறீங்களா? ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை பேசுறீங்களா, இல்ல அநேகரை பாவத்துக்குள்ளாக்க பேசுறீங்களா? ஆமே, நீங்க அநேகரை எழுப்பி விடுகிறதுக்கு, விசுவாசத்துல தட்டி எழுப்புறதுக்கு பேசுறீங்களா, இல்ல இருக்கிற விசுவாசத்தையும் கெடுக்கிறது மாதிரி பேசுறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களோடு இடைப்படுகிறார், இயேசு உங்களோடு இடைப்படுகிறார். தேவையில்லாம நம்ம வீட்டுல எந்த பொருளும் வரக்கூடாது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இல்ல அது எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, அது எனக்கு நன்மையே இல்லை. சாத்தான் எப்படி நம்ம வஞ்சிக்கிறான் தெரியுமா? யாருமே இல்லை நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு, கேயாசியை வஞ்சிக்கிறதுக்கு அவனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலங்க, யாருமே அவனுக்கு சொல்லல. ஆனா பிசாசு அவன் மேல கொண்டு வந்த பணத்தாசை, அவன் மேல கொண்டு வந்த பொருளாசை, அவன் மேல கொண்டு வந்த உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை குஷ்டரோகி ஆக்கினது. தேவனுடைய தேவனுடைய வரங்களை பெற வேண்டிய மனிதன் எலியாவுக்கு அப்புறம் எலிசாவும், எலிசாவுக்கு அப்புறம் கேயாசியும் வந்திருக்க வேண்டும். 4 மடங்கு வரங்களை பெற்றிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது இல்ல, அவன் ஒண்ணுமே இல்லாம குஷ்டரோகியா போனா. இன்னைக்கு அநேக சகோதரர்கள், சகோதரிகள் தேவனுடைய ராஜ்யத்தின் அழைப்பை பெற்றோம், தேவனுடைய கிருபைகளை பெற்றோம், ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள், நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், கிருபைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், பரலோகத்தையும் கெடுக்கிறார்கள், தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற நன்மைகளையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம தான். அதற்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம தான். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை உணரணும். நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பேனா, இதை விட கொடுமை உலகத்துல ஒன்றுமே இல்லை. என் கையை வச்சேனா என் கண்ணை குத்துவேன் என்றா, என்ன வச்சே நான் என்னை கொலை செய்வேன் என்றா, நானே குழியில் வெதிப்பேன் கொழுவேன் என்றா, என்னை விட ஒரு முட்டாள் இருக்க முடியாது, என்னை விட ஒரு பைத்தியக்காரன் இருக்க முடியாது, நானே ஒரு இடத்திலிருந்து சென்னை கொல்லுவேன் என்றா, என்னை விட அறிவியலை உலகத்தில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிப்போம், ஆண்டவரே என் ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தடை, ஆண்டவரே நான் தான் தடை, ஆண்டவரே என்னுடைய நன்மைகள் ஆண்டவரே என்னிடத்தில் வர்றதுக்கு நான் தான் தடை, ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வாதமாய் பராம இருக்கிறதுக்கு நான் தான் தடை, ஆண்டவரே என்ன மாற்றும் ஆண்டவரே. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அநேக நேரங்கள் நம்முடைய வார்த்தையினால நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய வீடு பாதிக்கப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்களே, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி புருஷன் பாதிக்கப்படுகிறார்களே. இன்னைக்கு என் வாழ்க்கையில மாற்றம் வரணும் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, என் நாவை நான் கண்ட்ரோல் பண்றேன் ஆண்டவரே, என் நாவு மாறட்டும் ஆண்டவரே, என் நாவு இயேசுவுக்காய் பேசட்டும் ஆண்டவரே, தேவனை துதிக்கட்டும் ஆண்டவரே. யாரையும் கவிழ்த்து போடுகிறதுக்காக என் நாவை பயன்படுத்திடக் கூடாது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இடரல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறவனுக்கு நலமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதனுடைய விசுவாசத்தையோ, ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தையோ நீங்கள் கெடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே வேதம் நமக்கு அகோரமான தண்டனையை வைச்சிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நாங்க இயேசுக்காக வாழ்வோம் என்று ஒப்பு கொடுப்பீங்களா? எங்க வாழ்க்கையை மாற்ற போறோன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? இல்ல இந்த உலகத்துக்காக ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே எனக்கா தேவனுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு உங்களுக்கு எல்லாமே தருவேணும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இப்ப உங்களுக்கு இல்லாம இருந்தாலும் இனி வருகிற நாட்கள்ல கடவுள் இந்த உலகத்துல பிரகாசிக்க பண்ணதான் விரும்புகிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவையானவர்களை கொடுக்கத்தான் போகிறார், உங்களை மேன்மைப்படுத்தத்தான் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கத்தான் போகிறார். நீங்கள் என்னைக்கு தரித்திரத்தில் இருப்பதில்லை, என்னைக்கு வியாதியில் இருப்பதில்லை, என்னைக்கு கஷ்டத்தில் இருப்பதில்லை, உங்களை கடவுள் உயர்த்துவா. ஆனா நேர் வழியா போங்க, ஆண்டவருக்கு நேரா போங்க, கர்த்தருக்கு நேரா போங்க, கடவுளுடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பா. யோசேப்பை உயர்த்தினவர், தானியேலை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர் இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்த
உயர்த்துவா. தம்பி உன்னை உயர்த்துவா, தங்கச்சி உன்னை உயர்த்துவார் ஐயா, உங்களை உயர்த்துவார் ஐயா, உங்களை உயர்த்துவாரம்மா. இந்த உலகத்துல, இந்த தேசத்துல, இந்த கிராமத்துல நீங்கள் சிறந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சது கீழே போடுறதுக்கு இல்ல, ஆண்டவர் உங்களை அழைச்சது தரித்திரத்தில் இருப்பதற்கு இல்ல, ஆண்டவர் உங்களை அழைச்சது நீங்க எல்லாருக்கும் முன்பாக கைகட்டி நிற்பதற்கல்ல, கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதற்கல்ல, கஷ்டத்தோடு புலம்பி அழுது கடைசி வரைக்கும் நீங்க அழுகையோடு வாழ்வதற்கல்ல இயேசு உங்களை அழைத்தார். இயேசு உங்களை அழைத்தது நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அழைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தையும் தருவா, பூலோகத்தையும் தருவா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாம் தேடி போகாதீங்க, அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், நான் உங்களுக்கு தருவேன், நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு கூட வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய உரிமைகள், உங்க அதிகாரங்கள். அதை எடுத்து பயன்படுத்துங்க. எனக்கு வேண்டிய அதிகாரத்தின்படி நான் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல வீட்டில் இருக்கணுங்க எனக்கு அதிகாரம், நல்ல வேலை இருக்க வேண்டும் எனக்கு அதிகாரம், பொருளாதாரத்தோடு நான் இருக்க வேண்டியது எனக்கு அதிகாரம். இது கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரம். ஆமென். இவைகள் எல்லாம் சாபம் அல்ல, இவைகள் எல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, எல்லாரும் கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, நான் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விடமாட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாங்காம இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஏதோ அற்பமாய் கொடுக்கப்படுகிற அவைகள் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. அது நம்முடைய குடும்பத்தை நிலைப்பதும் இல்லை. அநேக தலைமுறைகளுக்கு அப்பமாய் அற்புதமாய் அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சேர்வதும் இல்லை. அவைகள் வீணாய் 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 குடும்பத்தை விட்டு அப்படியே ஓடி போகிறது. அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் பொக்கிஷத்தை சம்பாதிப்பேன், என் பிள்ளைகளுக்கு நன்மைகளை சம்பாதிப்பேன். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, எங்க குடும்பம் மேன்மை அடைவதற்கு, எங்க குடும்பம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு நாங்க நேர் வழியா போக விரும்புகிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவர் எங்களை உயர்த்துவீராக, ஆண்டவர் எங்களை மேன்மைப்படுத்துவீராக, ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. தகப்பனே, ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிங்க. எல்லா கண்களை மூடி, எல்லாரும் வாய்களை திறந்து உங்க குடும்பத்துக்காக இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க பண்ற ஜெபமும், நீங்க பண்ற ஆராதனை, நீங்க பேசுற விதங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வர வேண்டும். சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். நாவை இன்னைக்கு மாற்றுங்க, இயேசுவுக்காய் மாற்றுங்க. ஆண்டவர், இந்த உலகத்தை பேசி பேசி, உலகத்தின் காரியங்களை பேசி பேசி நான் வீணாய் போனதுதான் முக்கியம் ஆண்டவரே, வீணாய் போனதுதான் காரியம், வீணாய் போனதுதான் மீதி ஆண்டவரே. வேற ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. நீங்க பேசுறதுனால ஏதாவது நன்மை கிடைச்சிருக்கா? கண்டிப்பா கிடையாது. உங்க வீட்டும் உங்க குடும்பமும் சாபத்துக்கு நேரா போயிட்டு இருக்கு. இல்ல, நான் அதை விட்டுட்டு திருப்பி இயேசுவிடத்துல வர்ற என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறேன், என் வார்த்தையை மாற்ற ஆரம்பிக்கிறேன். உங்க வாழ்க்கையை கடவுள் மாற்ற ஆரம்பிப்பா. உங்க வார்த்தையை மாற்ற ஆரம்பிக்க உங்க வாழ்க்கையை கடவுள் மாற்ற ஆரம்பிப்பா. நான் தரித்திரதெல்லாம் இருப்பேன், இப்படியேதான் நான் சாவேன், கடைசி வரைக்கும் எனக்கு ஓத்திரம் தான் சொல்லாதீங்க. இன்னைக்கு வாயை மாற்றுங்க. இல்ல, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பா. ஒருவேளை இல்லாமலே இருக்கலாம், உங்க புருஷன் ரட்சிக்கப்படாமலே இருக்கலாம், உன் மனைவி ரட்சிக்கப்படாமலே இருக்கலாம், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறாமலே இருக்கலாம். ஆனாலும் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை அழைத்தவர் என்னை கைவிடுவதில்லை, என்னை அழைத்தவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை அழைத்தவர் என்னோட இருக்கிறார், என்னை அழைத்தவர் என்னை மேன்மைப்படுத்துவா, என்னை அழைத்தவர் இந்த உலகத்தில் நான் சிறந்திருக்கும்படி பண்ணுவா. ஆமென். எல்லாம் அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் ஆரம்பிங்க, எல்லாரும் ஜெபம் ஆரம்பிங்க. இயேசுவிடத்தில் கேளுங்க, இயேசுவிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், எங்க நாவுகளை நாங்கள் மாற்றுகிறோம், இதுவரைக்கும் பேசின வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் டெலீட் பண்ணுகிறோம், வேண்டாம், இனி நாங்கள் புதிதாய் பேச ஆரம்பிக்கிறோம். எங்க குடும்பத்தில், எங்க வீட்டில் நாங்கள் தனிமையில இருக்கும்போது, புருஷன் மனைவியா இருக்கும்போது, பிள்ளைகளோடு இருக்கும்போது, எல்லா மனிதரோடு இருக்கும்போது எங்களை உயர்த்துவா, எங்களை மேன்மைப்படுத்துவா, எங்களை உயர்த்தி இந்த உலகத்திலே சிறந்திருக்க பண்ணுவார் சொல்லி பாருங்க. இயேசு உங்களை உயர்த்துவா. ஹல்லேலூயா. எல்லா